கைஸ் நிறைய பேர் சஃப்ராஸ் கானோட பேட்டிங் கிளிப்ஸை கேட்டிருந்தீங்க. சஃப்ராஸ் கானோட பேட்டிங் கிளிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து ஐபிஎல் 2026க்கான ஷெட்யூல் ஃபைனலா எப்ப ரிலீஸ் ஆக போகுது அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சஃப்ராஸ் கான் சிஎஸ்கேல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிக்கை எடுத்தாங்க. அவரு சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்ப பத்தி என்ன சொல்றாரு அந்த அவரோட ஒப்பீனியனை போய் கேட்டுட்டு வாங்க கைஸ். अच्छा प्रैक्टिस हुआ और फर्स्ट टाइम मैं ये ग्राउंड पे आया और मुझे पता नहीं था, मतलब मैंने इतना कभी सोचा नहीं था कि इतना अच्छा ग्राउंड है और ओपन नेट्स करने मिला, तो बहुत मज़ा आया. बढ़िया. माई भाई से मिलके पहला क्या बात किया? कुछ नहीं, शेक हैंड किए, पूछे कैसे है, अच्छा हो, तो बहुत मज़ा आया. சிஎஸ்கேல உள்ள வந்தாலே பார்த்தனா அந்த என்வால்மெண்ட்டே பார்த்தனா ஃபுல்லா ஒரு பிளேயர்ஸ்க்கு பிடிச்சிரும் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலில் சிஎஸ்கே அவங்க என்வால்மெண்ட்டை வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து மாகி பையோட இருந்ததை பத்தி அவர் ஷேர் பண்றாரு. அதாவது அவனோட சேர்ந்து ஒர்க் பண்றது அவருக்கு கிடைச்ச ஒரு கிரேட் டைம் என்ற மாதிரி சஃப்ராஸ் கான் சொல்லியிருக்காரு. அவரோட பேட்டிங் கிளிப்ஸை பாருங்க. கைஸ் நம்ம சஃப்ராஸ் கான் நிறைய ஸ்வீப் ஷாட்ஸ் யூஸ் பண்றாரு. இது சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஆனஸ்டா சொல்லணும்னா இப்ப இருக்க சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல கரண்ட்ல ஃபார்ம்ல இருக்குமே தெரியுதுன்னா நம்ம சஃப்ராஸ் கான கண்டிப்பா சொல்லலாம். கைஸ் ரியலி சொல்லணும்னா இதுல சரியான ஷாட் சொல்லணும். ஒரு பவுலரை எதிர் அடி அடிக்கிறதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது. கைஸ் அகைன் ஸ்டைட்ல இன்னொரு ஷாட். அவர் டொமஸ்டிக்ல இருந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல வராரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சஃப்ராஸ் கான் நல்ல ஃபார்ம்ல ரீசென்ட் டைம்ஸ்ல மும்பை கலக்கிருக்காரு. அந்த ஃபார்ம் அப்படியே சிஎஸ்கே கேம்ப்ல அவர் வெளிப்படுத்துறாரு சொல்லணும். கைஸ் எனக்கு ஒரே ஒரு ஆசை, எப்படியாச்சும் சஃப்ராஸ் கான சிஎஸ்கே பிளேயிங் லெவன்ல கொண்டு வர பார்க்கணும். அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பிக்கர் சிஎஸ்கே அவர் எடுத்தாங்க. ஆனா இப்ப அவர் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வைக்கிறாரு. பார்க்கலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு. அடுத்ததா நம்ம முகேஷ் தார்க்கே பவுலிங் போட மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா மனுஷன் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு சிஎஸ்கே நெட்ஸ்ல. அந்த வீடியோ கிளிப்ஸை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க கைஸ். கைஸ் ஓவரால் சிஎஸ்கே கேம்ப் நல்லாவே போயிட்டு இருக்கு. 3 நாள் கண்டினியூவா ப்ராக்டிஸ் போயிருக்கு சிஎஸ்கேக்கு. தவிர்த்து அவங்க ப்ராக்டிஸ் வீடியோஸ்ல 9:30 PM பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுறாங்க. அனுரிதா ஸ்ரீகாந்த் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி பண்றாங்கன்னு. ஸோ தட் பாக்கிறதுக்கு இது நல்லா இருக்கு கைஸ். கொஞ்ச நாளா இது இல்லாம இருந்து சிஎஸ்கே லைவ் பண்ணல, ஃபேன்ஸ் அலோ பண்ணலன்னு. ஆனா இந்த மாரி வீடியோ கிளிப்ஸ் வருது நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு அனுரிதா ஸ்ரீகாந்த் என்ன பண்றாங்க, எப்படி ப்ராக்டிஸ் இது இருக்கு, கிரில்ஸ் எப்படி பண்றாங்க, எல்லாத்தையுமே அவர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இது நல்லா இருக்கு சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த டீம்ஸுமே அவங்க ப்ராக்டிஸ் கேம்ப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல. எதனால கேட்டீங்கன்னா தமிழ்நாடு உட்பட 3 ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்கு. சோ ஃபார் அந்த டேட்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அந்த டேட் கன்ஃபார்ம் ஆனாதான் பிசிசிஐல அதுக்கு ஏத்த மாதிரி ஷெட்யூல பாத்தீங்கன்னா பில் பண்ண முடியும் கைஸ். அண்ட் இப்போதைக்கும் லேட்டஸ்டா வந்திருக்க அப்டேட்டை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக் அதான் பாத்தீங்கன்னா 6th 7th or March பாத்தீங்கன்னா ஷெட்யூல பிசிசிஐ ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. பிகாஸ் பாத்தீங்கன்னா 2 phase ஆஃப் த ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா 6 or 7 ரிலீஸ் பண்றாங்க. மேபி அதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கூட ஸ்கெட்யூல் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போதைக்கு March 28 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஓப்பனிங் மேட்ச் அட் சின்னசாமி ஸ்டேடியத்துல நடக்க போகுது. அதுவும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சின்னசாமியில் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த May 31 பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026க்கான ஃபைனல் நடக்க போகுது. இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹோப்ஃபுல்லி கைஸ் இந்த வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026க்கான ஃபுல் ஸ்கெட்யூல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர் இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1க்கான ஸ்கெட்யூல்ல கண்டிப்பா பிசிசிஐ ரிலீஸ் பண்ண போறாங்க கைஸ். ஓவரால் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்ப் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சஃப்ராஸ் கானை பத்தி பார்த்தோம். இதை தவிர்த்து வேற எந்த பிளேயர்ஸ் பத்தி பார்க்கணும், லைக் கார்த்திக் சர்மா இருக்காரு. இன்னும் அதை தவிர்த்து ஊர்வில் பட்டேல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி எல்லாம் வீடியோல பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன் கைஸ். அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.